அக்கா வணக்கம். வணக்கம் சாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் கூகுளூர் கண்ணு. சரிங்க. நீங்க எத்தனை மாடுக்கு எடுத்துறீங்க? இது 2 ஒன்று மாறு. இன்னைக்கு வந்து 1 எடுத்துருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1 எடுத்துருக்குறேன் சாமி. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து எடுத்துருக்கீங்க? எடுத்துருக்குறேன் சாமி. யாருக்கா மாடு எடுத்து கொடுத்தது? மணிகண்டங்க, ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டனா? அவர்கிட்ட ஆல்ரெடி எடுத்துட்டு மாடு எடுத்துட்டு போனீங்க. அந்த மாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. அது அப்ப பால் திறன் எவ்வளவு சொல்லி கொடுத்தாரு? 5 லிட்டர் சொன்னாருங்க. அதே மாதிரி 5 லிட்டர் வருதுங்க சார். சொன்ன பால் வருதுங்க. சொன்ன பால் வரவங்க தான் மறுபடியும் எடுத்துக்கலாம் வந்து எடுக்கலான்ட்டு. சரிங்க. அந்த மாடு எடுத்துட்டு போய் எவ்வளவு நாளுக்கு ஆகுது? 3 மாசம் ஆச்சுங்க. 3 மாசம். மறுபடியும் இன்னொரு மாடு எடுத்துறீங்க? எடுத்துருக்கு. இன்னைக்கு என்ன கண்ணு மாடு எடுத்துறீங்களா? கண்ணு மாடு. இது என்ன பால் திறன்ல கேட்டீங்க? இது 5-20 லிட்டர் கேட்டங்க. 5 வரும்னு சொன்னாங்க. அதுக்கு மேலதான் வரும், கம்மியா வராது. வரும். நம்பிக்கை இருக்குது. போன டைம் எடுத்துட்டு போனாலும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குதுங்க சார். சரி சரி. நீங்க முதல்ல போன டைம் வந்தீங்க. போன டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா? ஆமாங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எதை வச்சு வெல்கம் வந்தீங்க? உங்களுக்கு யாரு ரெஃபர் பண்ணா? யூடியூப் மூலமா பார்த்துட்டு தான் வந்தேன் சார். யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்தேன். சரி ஓகே. யூடியூப் சேனல் வந்து பார்த்து வந்த மாதிரி கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குதுங்க. கரெக்டா இருக்கு. கால் பண்ணா உடனே எடுக்குறாங்க. அது ஒண்ணு எங்களுக்கு பிடிச்சுங்க. ஓகே. கால் வேண்டான்னு சொல்றது இல்லைங்க. வந்த கால் எடுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்ததையுமே பிடிச்சிருச்சுங்க. அவர்கிட்ட தான் மாடு எடுக்கணும்ட்டு வந்தாங்க. சரிங்கக்கா. இவர்கிட்ட நிறைய குறைகள் எது இருக்கா? குறை இல்லைங்க சாமி. அந்த அளவுக்கு குறை இல்லைங்க. அப்பெல்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல? இல்லைங்க. சரிங்கக்கா. ஆனா திருப்திகரமா வந்து மாடு எடுத்துட்டீங்க? ஆமா சாமி. சரிங்கக்கா. நன்றிங்க. நன்றி சாமி.